ஹலோ மக்களே, இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான 2 சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க 2 ரெசிபியுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ரெசிபி கத்திரிக்காய் தக்காளி போட்டு பஜ்ஜி மாதிரி. இது தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இதெல்லாமே சிம்பிளாக குக்கரில் போட்டு விசில் விடுற மாதிரி ரெசிபி தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் கத்திரிக்காயை வீடியோவில் காமிச்சிருக்க சைஸில் வெட்டி போட்டுக்கோங்க. கூடவே சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்துருக்கோம். இந்த ரெசிபி பச்சை மிளகாய் போட்டு செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வரமிளகாயிலும் செய்யலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கோங்க. சூப்பராக வெந்து கிடச்சிரும். உங்களுக்கு இட்லி தோசை கூட என்ன காம்பினேஷனாக வச்சு சாப்பிட பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பஜ்ஜியை தாளித்து விடுறதுக்காக மண்பானை தான் எடுத்திருக்கோம். அதில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் சின்ன வெங்காயம், சீரகம், மல்லி, கருகாப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மல்லி சீரகம் எல்லாம் ஒரு 1-1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பஜ்ஜியை நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மண்பானையில் சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் சூடாகிடுச்சுன்னா வேலை டக்கு டக்குன்னு ஆயிரும். வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க கத்திரிக்காய் தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி கத்திரிக்காயெல்லாம் வேக வச்சு தான் ஆட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமே ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்பவே சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நேம் ஆர்ட் வீடியோஸ், வாங்க இங்கிலீஷ் கற்றுக்கலாம், இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் பருப்பை முட்டியில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. 1க்கு 2ஆக கடைஞ்சா போதும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அன்றைக்கி தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போல்லாம் எங்கள் வீட்டில் மண்பானை வாங்கினதும் போதும். எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் அதில் தான் செய்கிறோம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் கடைக்கீரை தான் எடுத்திருக்கோம். ஒரு 4-5 பச்சை மிளகாயை தண்ணியில் ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுருங்க. பச்சை மிளகாய் நல்லா வெந்ததுக்கப்புறமா கீரை ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். கீரையில் பருப்பு போட்டும் வேக வைப்பாங்க. அதை விட இந்த மாதிரி தனியாக வெறும் கீரை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மிளகா கூட கீரையும் நல்லா வெந்துடணும். கீரை நல்லா சுருங்கி வந்ததும் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக அரைஞ்சால் போதும். அது கூடவே இந்த கீரையை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 2 பச்சை மிளகா மட்டும் போட்டு 1 தனியாக எடுத்து வச்சிடலாம். அரைச்சி முடிச்சுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கூட அந்த இன்னொரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போது கீரைக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீரைக்கு நெய் விட்டு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு. அதை விட தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பரான சிம்பிளான கீரை ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.